ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுல, மனசே சுத்தமா சரியில்லை, பயங்கர வருத்தமா இருக்கு. ஏன்னா உங்க மை ட்ராமா வாய்ஸ் பிரதரோட சேனல் 4th 5th சேனலோ இது, அதையுமே எப்பயும் கொடுக்குற அதே கேவலமான ரீசன் சொல்லி தூக்கிட்டாங்க. இதை நம்பி மறுபடியும் நம்ம வீடியோ போடணுமா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே உட்கார வச்சிருச்சு. ஏன்னா பாவம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ கடினமா உழைச்சவங்க கம்ப்ளீட்டா டிசப்பாயிண்ட் ஆகி இல்லை இதுக்கு மேல எனக்கு இது வேண்டாங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. தெரியல மறுபடியும் சேனல் ஓபன் பண்ணுவாங்களா வருவாங்களான்னு. உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்க, அவங்க கிட்ட வேணா காமிக்கிற அவங்க மனசு மாதிரி மறுபடியும் புது சேனல் ஓபன் பண்ணட்டும். இப்ப நம்ம இந்த எபிசோட் குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் புள்ள தப்பா நடக்கணும்னு ட்ரை பண்ணுவான். ஆனா கரெக்டா ஹீரோ கண்டுபிடிச்சு வந்துட்டான். அவனை அடிச்சுட்டு இன்னொரு வாட்டி அவகிட்ட நெருங்கணும்னு ட்ரை பண்ண, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், இது கடைசி வார்னிங்கா கூட எடுத்துக்கோன்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டான். அவன் கலந்து கொடுத்த மருந்துனால அவ சுத்தமா சுயநினைவுலே இல்ல. அவளை நார்மலுக்கு கொண்டுட்டு வரணும்னு ஷவர்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறான். அப்பயாச்சும் கண்ட்ரோலுக்கு வருவாளேன்னு. ஆனா ரெண்டு பேருமே கண்ட்ரோல மீறிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒன்னாவோ நேரத்தை செலவழிச்சுட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோ தான் அவளை கம்பெனி கிட்ட கொண்டு வந்து டிராப் பண்றான். ஆனா இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லாம கொஞ்ச நாளுக்கு நம்ம தனித்தனியாவே இருப்போம், அதுதான் நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே. ஆனா மெயினா அந்த அசிஸ்டன்ட் கிட்டயும் அவங்க புள்ள கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகிரு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்ச கையோட ஆன்டிய பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். அவங்க கிட்டயும் உங்க விருப்பத்துக்கு மாறான ஹீரோயினை ரொம்ப காதலிக்கிறேன், அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது, அவங்க அப்பா பண்ண தப்புன்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த தப்புக்காக நான் அவளை எப்படி தண்டிக்க முடியும்? கிட்டத்தட்ட எனக்காக 18 வருஷம் காத்துட்டு இருந்திருக்கா, இந்த வீட்டையும் பாதுகாத்துட்டு இருந்திருக்கா, அவ எனக்காக கெட்டென்ன விதிப்பான்னு உங்களுக்கு தோணுதான்னு கேட்க இவங்களும் ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி, நீயே வந்து என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, நான் ஏதோ பைத்தியக்காரச்சி உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து அவ்வளவுதானே, நீங்க இப்ப வளர்ந்து பெரிய மனுஷன் ஆகிட்டீங்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்லி திருத்த முடியும், உங்க இஷ்டப்படி என்ன பண்ணுன்னு தோணுதோ பண்ணுங்க, அவளும் நினைக்கிறப்ப உன் கூட ஓட்டிப்பா அப்புறம் உன்னை விட்டுட்டு ஓடுவா, இதுக்கெல்லாம் யார சொல்லி என்ன பலன் தம்பி, உங்க இஷ்டம் போல இருந்துக்கோங்கன்றாங்க. அசிஸ்டன்ட் புள்ள ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாமே தப்புதான், அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஷேர்ஸையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், இந்த இடத்துக்கு வா, அப்பதான் நம்ம நேர்ல பார்த்து பேச முடியும்னு சொல்ல அவன் ஒரு பொய்க்காரன்னு அவன் பேச்சு இந்த பேக்கு நம்பிட்டு அந்த இடத்துக்கு போகுது. அவளை கடத்திட்டு ஹீரோ கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. நாங்க கேக்குற மாதிரி இந்த சேர்மன் பதவியில இருந்து விலகிட்டேன்னா ஹீரோயினை உயிரோட விடுறேன், இல்லனா நீ அவளை உயிரோட பார்க்க முடியாதுன்னு. பாவம் ஹீரோவும் வேற வழி இல்லாம சைனும் போட்டு கொடுத்துட்டான். ஹீரோயினை எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கை கட்ட அவுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றா. ஆனா கால் இடறி கடலுக்குள்ளே விழுந்துடுறா. சைன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இவ எங்க இருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான் போல. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். கரெக்டா அப்பதான் இவ உள்ள விழுறா. இவனும் கூடவே குதிச்சு அவளை இப்படியோ காப்பாத்திட்டான். ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவை தனியா வெளில கூட்டு வரா. இவங்களை கடத்திட்டு போன கடத்தல்காரங்களை எப்படியோ வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடணும்னு அசிஸ்டன்ட் புள்ள பயங்கரமா பிளான் போட்டான். ஆனா நம்ம அதுக்குள்ள தடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்ட ஹீரோ, நீ இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து சுத்த வேண்டாம், ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கோ, ஏன்னா அவளை கடத்துற எல்லைக்கு போனவங்க நாளை பின்ன வேற என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, என்னோட உயிரை விட எனக்கு அவளோட உயிர் தான் முக்கியம்னு சொல்றான். அவனும் சரி அவங்க உங்க உயிரையும் சேர்த்து தான் எடுக்க பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல, அவசர அவசரமா எந்த முடிவும் எடுத்துறாதீங்கன்னு ஒரு வார்னிங்க கொடுக்குறாரு. ஆனா இவன் எதையுமே கேட்கறதா இல்ல. வாழ்வோ சாவோ போராடி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும், இப்ப புறமுதுகு காட்டி ஓடுற நிலைமையில நம்ம இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினே இப்பதான் கண்ணு முழிக்கிறா. ஹீரோ வந்து அனுப்பிச்சுட்டு தயவு பண்ணி என்ன மன்னிச்சிடு, அந்த 10% ஷேரை உனக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் போனேன், எல்லாமே என்னோட தப்பு தான், ஆனா அதுக்காக நீ என்னை விட்டு விலகி நிக்காது, அவங்கள தனியா எதிர்க்கணும்னு நினைக்காத, உனக்கு எல்லா வகையிலையும் துணை நிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன், எனக்காக போய் மொத்த ஷேர்ஸையும் விட்டு கொடுத்துருக்க, அந்த அளவுக்குலாம் என் உயிர் ஒர்த்து இல்லைங்கிறா. இவன் உன் உயிரோட ஒர்த்து எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், யாரை வேணா எதிர்ப்பேன், இது எங்களுக்குள்ள கடைசியா நடக்க போற ஒரு வார், இதுலயும் நான் உன்னை இழுத்துட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு பெரிய ஆபத்தா அமையும், நான் கண்டிப்பா சேஃபா உன்னை வந்து சேருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறான். அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப கிடைக்கும்னு காத்திருந்த புள்ளக்காரன் எல்லா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸையும் கூப்பிட்டு இங்க பாருங்க அவனே சைன் போட்டு கொடுத்துருக்கான், அவ்வளவுதான், எல்லா ஷேர்ஸும் இனிமே எனக்கு தான், என்ன அடுத்த சேர்மனா உடனே நியமனம் பண்ணுங்கன்னு கேக்குறான். ஹீரோ ஏன்டா உனக்கு பொறுமையே இல்லையா, உடனே எல்லாமே நடந்தாகணுமா, ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போ, அதுக்கப்புறம் மத்த முடிவெல்லாம் எடுத்துக்கோன்னு போலீஸை கூப்பிட்டு விடுறான். அவங்களும் வந்து ஹீரோயினை கடத்தி கொலை பண்ண முயற்சி பண்ண காரணத்தினால உங்களை அரெஸ்ட் பண்றோங்கிறாங்க. அம்மா காரி திபுதிபுன்னு ஓடி வரா, என் புள்ள எதுவும் பண்ண மாட்டான், ரெட் லைட் போட்டா கூட தாண்ட மாட்டான், அந்த அளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியமா, அவன்லாம் இப்படி கிடையாதுன்னு என்னென்னமோ பெண்ணாத்திட்டு கிடக்கா. போலீஸ்காரங்க இல்லங்க நாங்க எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல இப்போதைக்கு இதான் தெரிய வந்திருக்கு, நாங்க அவரை கூட்டு போறோம், நாலு பின்ன நிரபராதின்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருவோம்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அம்மா காரி என் பிள்ளைக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிருவேண்டான்னு மிரட்டிட்டு இருக்கா. இவனோ எம்மா உன் புள்ள பண்ண குற்றத்துக்கு தான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான், இன்னும் படமே இருக்கு, அதெல்லாம் எடுத்து விட்டா நீ என்ன பண்ணுவியோ தெரியல, உன்னோட பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே கரெக்டா இருக்கா பாத்துக்கோ, மெயினா உன் புள்ள ஹேண்டில் பண்ணது, அடுத்தது அதுக்கு தான் ஆடிட் வருவாங்க, அப்ப என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லி அனுப்ப இது அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட கத்திட்டு கிடக்கு. இந்த டவுன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்
லாயரா ஏற்பாடு பண்ணி என் புள்ளைய வெளில கூட்டு வரணும். என் புள்ளக்கார ஹேண்டில் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லைன் விடாம கிளியரா செக் பண்ணுங்க, சின்ன தப்பு கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயின் எங்க போனாலும் இந்த அசிஸ்டன்ட் பின்னுக்குடியே வந்துட்டு இருக்கான். இவ யோ ஏயா நான் எழுந்ததுல இருந்து எங்க போனாலும் பக்கத்திலேயே சுத்திட்டு வந்துட்டு இருக்க, கொஞ்சம் எனக்கான ஸ்பேஸ கொடுன. இல்ல ஹீரோ தான் உங்களுக்கு பக்கமாவே இருக்க சொன்னாரு, அதனாலதான் நான் உங்க கூடவே இருக்கேங்கிற. இவ அதுக்குன்னு இவ்ளோ பக்கத்துல சொல்லிருக்க மாட்டாரு. உண்மையை சொல்ல அவன் என்ன விஷயத்துல ஈடுபட்டு இருக்கான், அதனாலதான் என்ன வெளியிலே வர விட மாட்டானான்னு கேட்க இவன் இல்ல மேடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்களை பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலைங்கிறான். அதுக்குள்ள வந்துட்டீங்களா செல்லம்னு ஹீரோ பேரு சொல்லி கூப்பிடுறா. அசிஸ்டன்ட் திரும்பின கேப்பை யூஸ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டா. ஊஞ்சல்ல போய் ஆடிட்டு இருப்பா. கரெக்டா ஹீரோவும் வந்துட்டா. அவனை பார்த்ததுமே ஓடி வந்து அனுச்சுக்கிட்டா. அப்பாடா இப்பயாச்சும் வீட்டுக்கு வந்தேன்னு. அசிஸ்டன்ட பாக்குறதுக்காக ஆன்டி அவளோட வீட்டுக்கே வந்திருக்கா. உங்களை பார்த்ததுமே என் மெய்டு நீ எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்கார்ந்துருப்ப, அவ்வளவு திமிராகிட்ட உனக்குன்னு கேட்க, சொல்ல போனா இது என்னோட வீடுடா ராசாத்தி, உனக்கு தெரியாது போலயே. சரி நானே சொல்றேன், உன் புள்ள ஒரு கடன் வாங்கியிருந்தான், இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு அந்த கடனை கட்டலன்னா வீட்டை எடுத்துக்கோங்கன்னு எழுதி கொடுத்திருந்தான். இப்ப கடனை கட்ட தவறிட்டா, இந்த வீடு எனக்கு சொந்தமாகிட்டு, நீ தான் நியாயப்படி பார்த்தா வெளியில போகணும்னு சொன்னா அவ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, நீயே ஒரு மெய்டு, உன்கிட்ட எங்க இருந்து அவ்வளவு பணம் வந்திருக்கும், அவ்வளவு பணத்துக்கு நீ சொந்தக்காரியா இருக்கனா, அப்ப எங்களை அழிக்க பிளான் வச்சிருக்க ஹீரோ கூட நீ கூட்டா இருக்கியா, உனக்கு அவனுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு சேர்ந்தீங்கன்னு கேக்குறா. ஆன்டியோ இன்னுமா உனக்கு உண்மை தெரிய வரல, பல வருஷத்துக்கு முன்னாடி பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம ஆத்துல தள்ளி கொல்ல பாத்தியே, அந்த லீசிங் தான் இப்ப இருக்கலாங், அவனை எப்படியோ போராடி நான் காப்பாத்திட்டேன், அவங்க அம்மாவை காப்பாத்த என்னால முடியல, நான் முயற்சி பண்ணிருந்தோம், ஆனா எப்படியோ அவங்களுக்காக அட்லீஸ்ட் என்னால புள்ளைய வச்சு காப்பாத்த முடிஞ்சிச்சு, இப்ப நாங்க ரிட்டர்ன் வந்திருக்கோம், உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் இருக்கு, இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து திருடுனீங்களோ அது எல்லாமே ரிட்டர்ன் வரும், அதுக்காக காத்திருக்கோன்னு அவ என்னது திருடனமா பாரு காமெடிய. ஹீரோயின் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடினாரு தெரியுமா, எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட எப்பாடுபட்டாச்சு ஒப்படைக்கணும், அவங்க கிட்ட எதுவுமே நம்ம பறிச்சிட கூடாது அப்படின்னு. ஆனா அவ்வளவு போராடின மனுஷனையே இந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அந்த மனுஷனை அவரே சாகும்படியும் பண்ணிட்டான். அந்த ஆளை நினைக்கிறப்ப எனக்கு இப்ப சிரிப்பு தான் வருது, யாருக்காக எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சானோ அவனே அந்த ஆளை அழிச்சிருக்கான். செத்ததுக்கு அப்புறமாச்சு இதெல்லாம் நீ பாக்குறியா இல்லையான்னு நெக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆன்டிக்கு தான் ரொம்ப கில்ட்டி ஆகுது, ஏன்னா இந்த ஆன்டியே கொஞ்சம் நல்லவங்க தான், அதனால எந்த தப்பும் பண்ணாத ஒரு மனுஷனை எக்காரணத்துக்கு கொண்டும் தண்டிச்சிட கூடாது அப்படின்னு தான் இவங்க யோசிப்பாங்க. இப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவரும் நீயும் சேர்ந்து ஹீரோட அம்மாவை கொல்லலையா அப்படின்னு கேக்குறா. இவளும் நான் தாண்டி கொன்னேன், இப்படிதான் கொன்னேன் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவை பிடிச்சு தள்ளி விட முற்படும் போது அவங்க கேக்குறாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னையும் என் புள்ளையும் விட்டுரு, நீ என் புருஷனையும் எடுத்துக்கிட்டு என் கம்பெனி கேட்டு அதையும் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன், ஆனா அவனையும் என்னையும் உயிரோட வாச்சு விடுனா அதை எப்படி விட முடியும், நீ இப்ப கொடுத்துட்டு நாளை பின்ன வந்து வாங்கிட்டீனா எதுக்கு நானா எனக்கு ஆப்பு வச்சுப்பானே, சின்ன சின்ன விஷயத்த கூட விட்டுட்டு நீ செத்துட்டீன்னா எல்லாமே பெர்மனண்டா எனக்கு சொந்தமாகிடும்ல, அதுதாண்டி எனக்கு வேணும்னு மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்கா. அப்பதான் குழந்தை வந்து பாத்துருக்கு. அந்நேரத்துக்கு ஹீரோனோட அப்பாவும் எட்டி பார்த்து இருந்திருக்காரு. அசிஸ்டன்ட் கிட்ட உனக்கு மனசாட்சியே இல்லையா, நீ இப்போ ஒருத்தங்களை கொலை பண்ணிருக்க, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமான்னு கேட்க அவ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கும் இந்த கம்பெனில ஒரு ஷேர் வேணும் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணு, ஹீரோ அப்பா முடியாம கிடக்காரு, அவர் கொஞ்ச நாள்ல செத்துருவாரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் எல்லாமே சொந்தமாகும், அது வரைக்கும் வாயை மூடிட்டு இருன்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இவ ஒரு சதிகாரிங்கிறதுனால அவரும் ஹீரோவை மட்டும் காப்பாத்தினா போதும் தான் ட்ரை பண்ணிருக்காரு. ஹீரோவை அந்த ஆத்துல தள்ளி விட்டதுக்கு அப்புறம் கூட வந்து காப்பாத்த முற்பட்டு இருக்காரு. ஆனா அவன் இருந்த தடமே தெரியல, தள்ளி விட்டு ரொம்ப நேரம் ஆகிருக்கு. நீயும் ஒரு மனுஷியா, ஒரு 10 வயசு குழந்தைய தள்ளி விடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, அந்த அளவுக்கு கேவலமா இறங்கிட்டேன்னு கேட்டா, யோ அவன் தான் இந்த கொலை நேர்ல பார்த்த ஒரே சாட்சி, அவனை விட்டு வச்சா நாளை பின்ன நம்மளே வந்து ரிவெஞ்ச் எடுப்பான், எங்களை ரிவெஞ்ச் எடுக்கிற வரைக்கும் உன்னை நானே வளர்க்குறேன்னு வளர்த்தா விட முடியும், அதுக்கு இதான் ஒரே வழி, அதனால தான் இதை பண்ணேன், கண்ணு காணாம இருனா அவர் என்னால இருக்க முடியாது, ஒரு பச்சை குழந்தைய கொல்ற அளவுக்கு துணிஞ்ச உன்னை என்னால சும்மாவும் விட முடியாது, எனக்கு அந்த குழந்தை வேணும்னு அவனை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல ஹீரோ உயிரோட வந்துட மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கு, அதை பத்தி பேசவும் செஞ்சிருந்திருக்காரு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு ப்ராப்பரா எந்த எவிடன்ஸும் இல்லாம ஒரு பழிய மட்டும் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது, ஹீரோ உயிரோட இருந்தாலாச்சும் சாட்சி சொல்லுவான், அந்த சாட்சியும் இல்லாததுனால இவன் மேல கேஸ கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா அந்த கம்பெனி மேலதானே இவ்வளவு ஆசையா இருந்தா, அந்த கம்பெனியை இவன் நடத்த கூடாதுங்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. மத்த எல்லார்கிட்டயும் ஒரு கெட்டவ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சேர்மன் எடுத்து அவளுக்கு வரவே விடல, அவரே தக்க வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் எப்ப சாவாருன்னு தான் இவளே காத்துட்டு இருந்திருக்கா. இப்ப அதுவும் நடந்துச்சு, எனக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும், அந்த கம்பெனிக்கு இனிமே நான் தான் சேர்மனா இருக்க போறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஆன்டி நீ எல்லாம் மனுஷியே இல்ல மிருகம், இந்த மாதிரி ஆள்லாம் உயிரோட வாழவே கூடாதுன்னு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறா. அவங்கள பிடிச்சு தள்ளி விட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, ஆல்ரெடி ஒரு வாட்டி ஹீரோட கதையை முடிச்சிருக்க, மறுபடியும் முடிக்கிறதுக்கு எனக்கு பெருசா நேரம் எடுக்காது, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், உங்க வேலையை பார்த்துட்டு
கிளம்பி போனீங்கன்னா 2 பேர் உயிருக்குமே நல்லது, இல்லனா என் கையில சாகணும்னு ட்ரை பண்ணாதீங்கங்கறா. ஆன்ட்டியும் நான் செத்தாலும் ஆவியா வந்தாச்சு உன்னை கொல்லுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் விடுறாங்க. அவ எப்படிடி நீ ஹீரோட அம்மாவும் ஒரு திக்கான பாண்டிங்ல இருந்தீங்களோ? ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவளும் இதே வார்த்தை தான் சொன்னா. ஆனா பாரு அவ செத்தே பல காலம் ஆகுது, நான் இப்ப வரைக்கும் நல்லா தானே இருக்கேன், என்னெல்லாம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, என் மனசு மாறுறதுக்குள்ள நீயா இந்த வீட்டுல இருந்து கிளம்பி போயிடு, அனாவசியமா உயிரை விடாதன்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. ஹீரோகிட்டயும் சொல்லிருப்பாங்க போல, அவனுக்கு மனசே கேட்கல. அப்படி ஒரு மனுஷனை கொண்டுட்டு அவரோட பொண்ணு கூடயே சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய தப்பு. அவ மூஞ்சில நான் எப்படி இப்ப முழிப்பேன்? என்னை விட ஒரு நல்லவன் கையில அந்த பொண்ணு போறது மட்டும்தான் அவளோட வாழ்க்கைக்கு நல்லது, அவளை விட்டு விலகலாம் அப்படின்னு இவ யோசிக்கிறான். ஆனா ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்றா. இல்ல நீ என்னை விட்டு போக கூடாது, பண்ண எந்த விஷயங்களுமே உனக்கு தெரிஞ்சு பண்ணல, சின்ன வயசுல அப்படி பாக்குறப்ப யாருக்கா இருந்தாலும் ஒரு எண்ணம் தோணதா செய்யும், தன்னோட அம்மா இறப்புக்கு காரணமானவங்கள கொல்லணும்னு. அதே எண்ணத்தோட இப்ப வரைக்கும் இருந்திருக்க, நீ அதை விசாரிக்கல, அதுல உன் மேல மட்டுமே தப்பு சொல்ல முடியாது, தயவு செஞ்சு இந்த காரணத்துக்காக என்னை விட்டு போயிடாது, நான் எல்லாத்தையுமே மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிறேன், ஏன்னா நான் உன்னை முழுமையா காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன், நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு எனக்கு உன் மேல பிரியம் வந்துருச்சு, இந்த நிலையில என்ன தனியா விட்டு போனீனா என்னால சத்தியமா வாழ முடியாது, எங்க அப்பா போன இடத்துக்கே நானும் போக வேண்டியதுதான் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுக. ஈரமும் சத்தியமா நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கும் அந்த தைரியத்தை கடவுள் கொடுக்கல அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறான். வீட்டுக்கு வந்தவ அவனுக்காக அவனுக்கு பிடிச்ச சூப்பை செஞ்சு வைக்கிறா. இதுதான் நம்ம ஆன்ட்டி எப்பவுமே அவனுக்கு செஞ்சு கொடுக்கறது, அவங்களோட ரெசிபியை காப்பி அடிச்சு செஞ்சிருக்கா. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்பதான் ஆன்ட்டி வராங்க. அவங்க பாக்குற பார்வையிலே இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ திட்டு போறாங்களோன்னு பயந்துட்டு இருப்பா. ஆனா அவங்க பண்ண தப்பு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேக்குறாங்க. இவளும் நடந்ததுலாம் நடந்துட்டு போகுது ஆன்ட்டி, இனிமே ஒரு ஃபேமிலியா ஹாப்பியா இருக்கலாம்னு அவங்களுக்கும் சூப் ஊத்தி கொடுக்குறா. அவங்களுக்கும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப பிடிச்சி, கூடவே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உத்தரவும் கொடுத்துறாங்க. ஆன்ட்டிக்கும் ஒரு ஹெட் இருக்கான், அவன் தான் எல்லா உத்தரவும் கொடுத்துட்டு வந்திருக்கான். அவன் ஆன்ட்டியை கூப்பிட்டு விட்டுருக்கான். அவளும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. ஹீரோட அம்மாவும் ஹீரோவும் இறந்துட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா அம்மா மட்டும்தான் இறந்திருக்கா, பிள்ளை இப்ப உயிரோட வந்திருக்கான், அவன் தான் இந்த கம்பெனியை இப்ப டேக் ஓவர் பண்ணிருக்கான், என்ன பண்ணட்டும்னு கேட்டா நீ தான் அவன் கதையவே முடிச்சுட்டு என்ன சின்ன வயசுல இப்ப இப்படி வந்து சொன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. இவளோ இல்ல நான் எப்பவோ அவனை ஆத்துல தள்ளி விட்டு, ஆனா அதுக்கப்புறம் எப்படியோ காப்பாத்தி அவனை வளர்த்திருக்காங்க, இப்ப நம்மளுக்கே அவன் வில்லனா வந்து நிக்கிறான், அப்பயும் நீங்க சொன்னதுனாலதான் அவங்க அம்மாவையும் பிள்ளையும் சேர்த்து முடிச்சேன், ஆனா இப்ப நம்மள ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கான், நான் என்னதான் பண்ணட்டும், அவனுக்கு நிறைய உண்மை தெரிஞ்சிருக்கு, அவனை விட்டா நம்ம பிசினஸ்க்கே பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்றா. அவனோ சரி ஓகே கடைசி ஒரு தடவையா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அவன் இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பிசினஸ் நீ டேக் கேர் பண்ணி ஆகணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றான். இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாமே கரெக்டா பண்ணிடுறேன், ஆனா இப்ப ஹீரோ வச்சிருக்க அந்த கம்பெனி மட்டும் கம்ப்ளீட்டா நானும் என் பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி நீங்க உத்தரவு கொடுக்கணும், நாங்க நீங்க எதிர்பார்க்கறத விட சிறப்பாவே பண்ணி கொடுப்போம், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டா அவனும் சரி ஓகே உன் கூட இந்த ஆளை வச்சுக்கோ, ஹீரோட கதையை கரெக்டா முடிச்சு விட்டுறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான், பார்த்து பக்காவா முடிச்சுட்டு சொல்லுனவே அவளும் சரி ஓகேங்கிறா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு எபிசோட் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த டிராமாவே கம்ப்ளீட் ஆகுறதுக்கு அதையும் சீக்கிரமே அப்லோட் பண்றேன். தேங்க்யூ so much for watching. Bye.